பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம் ஜெகன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆப்ரேஷன் சிந்தூரோடைய போஸ்ட் ஆப்ரேஷன் ப்ரீஃபிங். இப்போ ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கு. இது ஒரு டீட்டெயில்டு ஆராய்ச்சி கட்டுரை. பாகிஸ்தான் இந்த 3 நாட்கள் ஒரு மினி யுத்தம்னே சொல்லலாம். இதில் என்னென்ன இழந்தாங்க ஆப்ரேஷன் சிந்தூரில் அப்படின்ட்டு, பாகிஸ்தான் என்ன சாதிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 26 அப்பாவி பொதுமக்களை ஒரு படுகொலை செஞ்சது தான், ஒரு பயங்கரவாத செயல் அப்படின்றது தான் அவங்க பண்ணாங்க. அதுக்கு பதிலடி கொடுத்த இந்தியா கொடுத்த தாக்குதல் ஆப்ரேஷன் சிந்தூர். அதில் அவங்க என்னென்ன லாஸ் ஆனாங்க, அவங்களுக்கு என்னென்ன நஷ்டம் ஏற்பட்டுச்சு அப்படின்றத ஒரு டீட்டெயில்டு ஆராய்ச்சியை இந்திய விமானப்படையோடைய முன்னாள் அதிகாரி விங் கமாண்டர் சத்யம் குஷாவா அவர்கள் ஒரு ஆராய்ச்சி கட்டுரை வெளியிட்டிருக்காரு. எல்லாமே பக்காவாக ஃபேக்ட் பேஸ்டாக என்னென்ன இருக்குன்றத ரொம்ப தெளிவாக அதில் கொடுத்துருக்காரு. இந்த ஃபைலை நம்ம லிங்கோட டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறோம். எதை பேஸ் பண்ணி அவர் இந்த ஆராய்ச்சி அவர் பண்ணியிருக்காரு, அதுக்கான சான்றுகள் என்ன அப்படின்றத 100% அவர் கொடுத்துருக்காரு. ஓகே, இப்போ அவரோட ரிப்போர்ட்டோடைய சாராம்சம் என்ன அப்படின்னு பார்ப்போம். முதல்ல இந்த வீடியோவே விங் கமாண்டர் சத்யம் அவர்களுடைய ஆராய்ச்சி கட்டுரையோடைய ஒரு விளக்கம் தான் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போது இதில் ஸ்ட்ராட்டஜிக் லாசஸ், ஆப்ரேஷனல் லாசஸ் 2 இருக்குது. ஸ்ட்ராட்டஜிக் லாசஸ் அப்படிங்கிறது உங்களுடைய இராணுவ தளவாடங்கள், மிக முக்கியமான இராணுவ தளவாடங்கள். உதாரணத்துக்கு நமக்கு S-400 அப்படின்றது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அசெட். ஆப்ரேஷனல் லாசஸ் அப்படின்றது நீங்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய விமான தளங்களாக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய அம்யூனிஷன் டம்பாக இருக்கட்டும், நீங்கள் வெடிமருந்து சேகரித்து வைக்கக்கூடிய கிடங்காக இருக்கட்டும், இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேஷனல் லாசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் அவர் என்னென்ன இதை பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியல் டைம் இன்டெலிஜென்ஸ், ஓப்பன் சோர்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடியது, அரசாங்கங்கள் மூலிமா வரக்கூடியது, சர்வேலன்ஸ், அப்புறம் ரெக்கக்னிசன்ஸ் வேலிடேஷன் சொல்லக்கூடிய ISR வேலிடேஷன், மீடியா ரிப்போர்ட்ஸை கிளாரிஃபை பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெண்டர்ஸ், ஒரு ஆயுதத்துக்கும் என்ன விலை அப்படின்றத கிளாசிஃபைட் பட்ஜெட்டரி டெண்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு எஸ்டிமேட்டை கொடுத்துருக்காரு. இதுலேருந்து பாகிஸ்தான் தப்பவே முடியாது, இதில் பொய்யே சொல்ல முடியாது. இந்த மாதிரி வீடியோஸை வெளியிடுறதுனால தான் நம்ம சேனலில் பாகிஸ்தானில் பேனும் பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தான் மற்றும் பெலுரூஸ் 2 நாடுகளில் நம்மளுடைய சேனல் அப்படின்றது பிளாக் ஆகிருக்கு. நிறைய பேருக்கு அதில் இருக்கக்கூடிய டவுட் என்னென்னா, தமிழில் நம்ம பேசுகிறோம், எப்படி பாகிஸ்தானியர்களுக்கு புரியும் அப்படின்னா, இந்த நம்ம வீடியோவை எடுத்து நீங்கள் ஏஐயில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷில், உருதுல எந்த மொழியில் வேணாலும் நம்ம பேசக்கூடியது என்ன அப்படின்றத டெக்ஸ்ட்டை எடுக்கலாம். ஸோ பல பாகிஸ்தானியர்கள் உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட வீடியோவை யூஸ் பண்ணுறதுனால தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய சில முக்கியமான சேனல்ஸை அவங்க கம்ப்ளீட்டாக தடை செய்திருக்காங்கன்ற பார்க்குறோம். அதில் நம்மளும் ஒன்று. ஸோ இந்த இடத்துல கமர்ஷியல் சேட்டலைட் இமேஜரி, இண்டிபெண்ட் எக்ஸ்பர்ட் அனாலிசிஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அவர் ஒரு அசட் டேமேஜ் கொடுத்துருக்காரு. அவருடைய டோட்டல் அசஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.35 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். 3.35ன்றது கிட்டத்தட்ட 50,000 கோடிக்கும் அதிகமான பாகிஸ்தான் ரூபாயில் இருக்கக்கூடிய மதிப்பு. 50,000 கோடி அப்படின்றது இவங்க கிட்டத்தட்ட 3 நாளில் லூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு இப்போ இவங்க போய் IMFல பிச்சை எடுத்து வாங்கிட்டு வந்த லோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் $1 பில்லியன் தான். ஆனால் இந்த 3 நாட்களில் கிட்டத்தட்ட $3.5 பில்லியன் அவங்க லூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ என்னென்ன அசெட்ஸ்ன்றதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஏர் லாசஸ், ஏர் அசெட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது விமானங்கள், விமானத்தோடைய பாகங்கள், அதோடைய ஹேங்கர்ஸ், இது போன்ற விஷயம். 4 F-16 ரக Block 52 ஃபைட்டர் ஜெட்ஸ் அவங்க லூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு F-16 விமானத்தோடைய விலை அப்படின்றது $87.38 மில்லியன். ஸோ மொத்தம் இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு $350 மில்லியன் வருது. இதோட வெரிஃபிகேஷன் சோர்ஸ் எடுத்தீங்கன்னா F16.net அப்படின்றதுல அந்த விலையோட இதெல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. அடுத்தது சாப் 2000 எரிக்கை அவாக் விமானம்னு நம்ம சொல்லுவோம். இது ஒன்று லூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒன்று மட்டுமே $93 மில்லியன் மதிப்புடையது. அதுக்கப்புறம் IL-78, இது ஒரு ரஷ்ய ரக டிரான்ஸ்போர்ட், இது டேங்கர் ரக விமானங்கள். இதை ரீஃபியூலிங்காக யூஸ் பண்ணுவாங்க, நடுவானில் எரிபொருள் நிரப்புறதுக்கு. இது ஒரு $35 மில்லியன். அதன் பிறகு CM-400 AKG ரக மிசைல்ஸு, இது 2 மிசைல் அவங்க லூஸ் பண்ணியிருக்கிறாங்க. 1.6 மில்லியன் ஒரு மிசைலோட ரேட்டு. கிட்டத்தட்ட இந்திய மதிப்படி எடுத்திங்கன்னா 50 கோடி ரூபாய்க்கு மேலே போகும். $3.2 மில்லியன் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஷைன் ரக மிசைல்ஸ் 2 $8 மில்லியன் அவங்க லூஸ் பண்ணியிருக்காங்க. பைராக்டர் TB ட்ரோன், இதுதான் இவங்க வாங்கினது. ஒரு 12 ட்ரோனும் என்னமோ வாங்கினாங்க துருக்கியிலிருந்து.
ஒரே ஒரு ட்ரோனோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா $6 மில்லியன். இந்த $6 மில்லியன்ன்றது ஜஸ்ட் ஒரு ட்ரோனோட காஸ்ட்டு. மொத்தம் 6 ட்ரோனை லூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ $36 மில்லியன் இதில் அவங்களுக்கு நஷ்டமாயிருக்கு. அடுத்தது கிரவுண்ட் அசெட்ஸ், இராணுவம் மெதுவாக அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏர் அசெட்ஸுமே இருக்குது, விமானப்படையோட அசெட்ஸுமே இருக்குது. இது பார்க் பண்ணி வைக்கப்பட்ட விமானங்கள் மேலே இந்தியாவுடைய ஏவுகணை நடத்தப்பட்டது, இந்தியாவில் ஏவுகணைகள் தாக்குனது. அதில் 4 F-16 ரக விமானங்கள் தாக்கப்பட்டிருக்கு, $350 மில்லியன். ஸோ 4 வந்து வானத்தில் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு, 4 வந்து கிரவுண்டில் பார்க் பண்ணி வச்ச விமானங்கள், மொத்தம் 8 F-16 ரக விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு. இதனால தான் அமெரிக்கா அவசர அவசரமாக ஓடி வந்து இந்த போரை எப்படியாவது நிறுத்தணும்னு சொல்லி அந்த இதெல்லாம் பார்த்தது. அதே மாதிரி அமெரிக்க ஊடகங்கள் F-16 பற்றி வாயவே திறக்காமல் இருந்ததுக்கான காரணம் 8 விமானங்களை இந்திய விமானப்படை சுட்டு வீழ்த்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெர்குலஸ் C-130 ரக விமானங்கள், ஒரு விமானத்தோடைய ரேட் $40 மில்லியன். HQ-9 சாம் பேட்டரி, இவங்களுடைய அந்த சைனா தயாரிப்பு S-400 பயங்கர பவர்ஃபுல்லானதுன்னு இவங்க சொன்னது, இது பார்த்தீங்கன்னா $200 மில்லியன். இப்போ இதில் உச்சபட்ச காமெடி என்ன அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய சீன ஆதரவாளர்களுக்கு கொஞ்சம் மறக்காமல் சொல்லுங்கள், HQ-9 பயங்கரமாக வேலை செஞ்சு இந்தியாவுடைய ஏவுகணைகளை வீழ்த்திருச்சு, இந்தியாவோட விமானங்களை வீழ்த்திருச்சுன்னு சொல்லிட்டு இருந்து தம்பட் அடிச்சுட்டு இருக்கக்கூடிய இவங்க அவசர அவசரமாக ரஷ்யாட்ட போய் S-500 வாங்குறதுக்கான ஒப்பந்தம் போடுறாங்க. அதே மாதிரி S-500 நாங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் வாங்கிக்கிறோம், நீங்கள் இந்தியாட்ட கொடுக்காம இருங்கன்ட்டு. ஏன்னா ரஷ்யா இந்த போர் முடிவில் தான் அறிவிச்சிருந்தாங்க S-500 இந்தியாவும் ரஷ்யாவும் கூட்டாவே இந்தியாவிலேயே தயாரிக்கலாம், நாங்கள் தொழில்நுட்பத்தை தரோம், இந்தியாவில் தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ சைனா ரஷ்யாவிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க, உங்களுக்கு எல்லா செலவையும் நாங்கள் ஏற்றுக்கிறோம், S-500 எங்ககிட்ட கொடுங்க, இந்தியாட்ட கொடுக்காம இருங்கன்ட்டு. அப்போ HQ-9 ஒழுங்காக வேலை செஞ்சுருந்ததுன்னா சைனா போய் S-500 வாங்குறதுக்கான அவசியமே இப்போ கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மொபைல் கமாண்ட் சென்டர்ஸ், இது ஒரு $10 மில்லியன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர், இது நீங்கள் எரிபொருள், மெயின்டெனன்ஸு, ஸ்பேர்ஸு, அன்றாடம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கன்சியூமபிள்ஸ்க்கெலாம் நீங்கள் செலவு பண்ணக்கூடியது. இவங்க பண்ண காம்பேட் ஏர் பெட்ரோல்ஸ் அண்ட் ஸ்ட்ரைக்ஸ் ஏப்ரல் 22 ஆரம்பித்து மே 11 வரைக்கும் 29 நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஆவரேஜாக $25 மில்லியன் அவங்க செலவு பண்ணியிருக்காங்க. மொத்தம் $725 மில்லியன் டோட்டலாக. ட்ரோன் மிசைல்ஸ் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா $450 மில்லியன். பார்டர் மொபிலைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ட் சர்ஃபேஸ் டு ஏரியல் மிசைலை கொண்டு வந்தது, படைகளை வந்து குவிச்சு எடுத்துகிட்டு வந்து எல்லையில் கொண்டு வந்து குவிச்சது, படைகளை டிப்ளாய் பண்ணது எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா அது ஒரு $435 மில்லியன். அதுக்கப்புறம் நம்ம தாக்கி அளித்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பாகிஸ்தானுடைய கட்டுமானங்கள், அவங்களுடைய விமான நிலையங்கள், நியூக்ளியர் பேஸ் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ நூர்கானோட ஏர்பேஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா அதோடைய ஹேங்கர் மற்றும் அந்த ஷெல்டர்ஸ், அதில் இருந்தக்கூடிய கமாண்ட் போஸ்ட், இது எல்லாமே $125 மில்லியன். சர்கோதால இருந்த மிசைல் பேஸை தாக்குனது $100 மில்லியன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொலாரியில் இருந்த ஏர்பேஸை தாக்குனது, பிரம்மோஸ் அவங்களுடைய ஹேங்கரை தாக்குனது $60 மில்லியன். ரஹீம் யார்கான் ஏர்போர்ட்டை தாக்குனது, ரன்வே மற்றும் அங்கே இருக்கக்கூடிய ஏப்ரான் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய டாக்ஸிவே, இது பார்த்தீங்கன்னா $45 மில்லியன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல எலக்ட்ரிக்கல் ஹப் கமாண்ட் போஸ்ட் தாக்கியிருக்கிறாங்க, அது மட்டுமே பார்த்தீங்கன்னா $50 மில்லியன். இது எல்லாமே பாகிஸ்தானோடைய டெண்டர், இந்த வேலைக்காக விடப்பட்ட டெண்டர்லேருந்து எடுக்கப்பட்ட ரேட்ஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரேடார் மற்றும் மிசைல் சைட்ஸு, இதில் YLC-80 ஆன்டி ஸ்டெல்த் ரேடார், இது சுனியா அப்படின்னு சொல்லக்கூடிய விமான தளத்தை தகர்க்கப்பட்டுச்சு, $25 மில்லியன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஸ்ரூர் அண்ட் சியால்கோட்டில் $15 மில்லியன். லாகூரில் இருக்கக்கூடிய ரேடாரை தகர்த்தது, அதே நீங்கள் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி அது தகர்க்கப்பட்டுச்சு, அதோடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா $15 மில்லியன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிசைல் அண்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஏர் டிஃபென்ஸ் நோட்ஸ், அதாவது வந்து அந்த ஏர் டிஃபென்ஸுக்கு உண்டான ரேடார்ஸை ரிலே பண்ணுறதுக்காக வச்சுருப்பாங்க, அது பார்த்தீங்கன்னா 4 இடங்கள் தகர்க்கப்பட்டிருக்கு, $40 மில்லியன். எல்லாத்தையுமே நீங்கள் டோட்டலாக ஒரு கணக்கு போட்டிங்க அப்படின்னா $3.35 பில்லியன் அளவுக்கான இழப்பை, கிட்டத்தட்ட 50,000 கோடிக்கும் அதிகமான இழப்பை பாகிஸ்தான் வந்து செஞ்சுருக்காங்க. இதில் அவங்க அன்றாடம் அதாவது எல்லையில் யூஸ் பண்ண ஆர்டி ஷெல்ஸ், இது எத்தனை ஷெல் அவங்க ஃபயர் பண்ணியிருப்பாங்க, எத்தனை தோட்டாக்கள் ஃபயர் பண்ணியிருப்பாங்க, எத்தனை ட்ரோன்ஸை உள்ளே விட்டாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது, அந்த செலவு தனி. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $4 பில்லியன் அளவுக்கான பணத்தை 72 மணி நேரத்துக்குள்ளே பாகிஸ்தான் இழந்திருக்கு. 20% அவங்களுடைய அசெட்ஸ், டிஃபென்ஸ் அசெட்ஸ் அப்படின்றது கம்ப்ளீட்டாக தாக்கி அளிக்கப்பட்டிருக்கு இந்தியாவால். இதனால தான் அவசரமாக மே 11ஆம் தேதி வந்து பிச்சை எடுத்தது, நீங்கள் போரை நிறுத்திக்கலாம், நாங்கள் இது பண்ணல, ஃபயரிங் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவசரமாக வந்து பேசினது. இப்போது இந்த இடத்துல நம்ம முக்கியமான கவனிக்க வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருந்தது அவாக்ஸ், ஏர்பார்ன் வார்னிங் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம்னு சொல்லுவாங்க, அந்த சாப் எரிக் விமானம்.
ஒரு விமானம் எவாக்ஸோட விமானம் வானத்தில் இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 15 போர் விமானங்களுக்கு அது கைட் பண்ண முடியும். அது கண்ணா இருந்து காதா இருந்து செயல்படும். அதை வச்சுதான் அவங்களுடைய விமானிகள் ஃபைட்டர் பைலட்ஸ் வந்து நம்மளுடைய விமானங்களை எதிர்கொள்றது, நம்மளுடைய ஏவுகணைகளை எதிர்கொள்றதுன்ற வேலையெல்லாம் பார்ப்பாங்க. அதில் ஒரு விமானம் கம்ப்ளீட்டாக சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு, தாக்கி அழிக்கப்பட்டிருக்கு. இது என்ன புதுசாக ஒன்று வாங்கிடலாமேனா அவ்வளோ சீக்கிரம் வாங்க முடியாது. நீங்கள் போர் விமானங்களை வாங்கிடலாம். அவாக்ஸ் எல்லாம் நீங்கள் செஞ்சு வாங்குறதுக்கு 3 to 4 வருடம் ஆகும். ரெண்டாவது, ஒரு அவாக்ஸை இப்போ நம்ம தாக்கியிருக்கிறோம், 12 இருக்கு மொத்தம் அவங்க கிட்ட. இப்போ ஃபியூச்சரில் 12 நம்மளால தாக்கி அளிக்க முடியும். அவாக்ஸ் போயிருச்சு அப்படின்னா அவங்களுடைய இப்போ நிறைய பேருக்கு என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு பார்த்தீங்கன்னா, 5ஆம் தலைமுறை ஃபைட்டர் ஜெட் அவங்க J-20 வாங்குறாங்க சைனாட்ட இருந்து, அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அது தனியாக இயங்க முடியாது. அதுக்கு கண்ணும் காதுமா ரேடார்ஸ் தேவை கிரவுண்டில், அதை பாதுகாக்கிறதுக்கான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தேவை. 3வது, வானத்தில் அது போகும்பொழுது அதை கைட் பண்ணுறதுக்கு உண்டான அவாக்ஸ் தேவை. ஸோ அவாக்ஸை லூஸ் பண்ணுறது கிட்டத்தட்ட 10 போர் விமானங்களை லூஸ் பண்ணுறதுக்கான சமம். பண ரீதியாகவும் பார்த்தீங்கன்னாலும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, அதோடைய ஸ்ட்ராட்டஜிக் வேல்யூ ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னாலும் சரி. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேஷனல் எஃபெக்டிவ்னஸ். இவங்க சைனா மற்றும் அமெரிக்காவுடைய பிளாட்ஃபார்ம்ஸ் இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று பேசாது. ஏன்னா சைனாவோடையது டோட்டலாக வேற, ரஷ்யாவை பேஸ் பண்ணது. அமெரிக்காவோடது நேட்டோ சிஸ்டம்ஸ் இது வேற. இந்த இடத்துல அவங்களுக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு ஃபியூச்சரில் அமெரிக்காட்டேருந்து இவங்களால வாங்க முடியாது, அதுக்கான காசு வந்து அதிகம். சைனா கிட்டேருந்து இவங்க வாங்குறாங்க அப்படின்ற போது அதை F-16 எப்படி இன்டகிரேட் பண்ணுறது, சாபெரிக்ஸ் போன்ற ஸ்வீடிஷ் ரக அவாக்ஸ் விமானங்களில் எப்படி இன்டகிரேட் பண்ணுறது அப்படின்றது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதை தவிர இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது துருக்கி ரக ட்ரோன்ஸை துருக்கிகிட்டேருந்து ரேடார்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 3 டிஃப்ரெண்ட் சிஸ்டமை இவங்க எப்படி இன்டகிரேட் பண்ண போகிறாங்க அப்படின்றதான் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவலி. இப்போது இந்த அசெட் எல்லாம் திரும்ப ஒரு அளவுக்கு இந்த ரிப்பேர் எல்லாம் பண்ணுறதுக்கான காஸ்ட் ஒன்று வந்து அசெட்டை அடித்து நம்ம நவுத்தி இருக்கிறோம், இவ்வளோத்தையும் அவங்க இழந்திருக்காங்க. இப்போ இந்த ரன்வே எல்லாம் அவங்க ஒன்று ஒன்றா ரெடி பண்ணிட்டு வராங்க. ஒரு 10 நாளில் பார்த்தீங்கன்னா அந்த நூர்கான் ஏர்போர்ட்டோடைய ரன்வே எல்லாம் இவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் இவங்க திரும்ப வாங்கணும், பேசிக்காக இதெல்லாம் அவங்க திரும்ப வாங்கணும் அப்படின்ற போது அதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு $2 பில்லியன் அளவுக்கான பணத்தை இவங்க செலவு பண்ணி ஆகணும். $1 பில்லியன் வச்சு தான் இவங்களுக்கு இப்போ ஒரு ஆக்சிஜனே கிடைச்சிருக்கு. நாளைக்கு இதுக்கு தனியாக நீங்கள் $2 பில்லியன் செலவு பண்ணணும். எதுக்கு? நீங்கள் பழைய நிலைமைக்கு திரும்ப வரத்துக்கு ஏற்கனவே இழந்த ஒரு $4 பில்லியன் தனியாக இன்னொரு $2 பில்லியன் நீங்கள் வந்து செலவு பண்ணி ஆகணும். இப்போ இது ஒரு காம்ப்ரஹென்சிவான ரிப்போர்ட். இதோடைய PDF ஃபைலை நம்ம ஷேர் பண்ணுறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மறக்காமல் எடுத்து பாருங்க. அவர் ஜஸ்ட் லைக் தட் அதை எழுதலை. ஒரு விமானப்படையில் மிக முக்கியமான ஒரு பொறுப்பில் இருந்த அதிகாரி. அதற்கான சோர்சஸ் எல்லாத்தையுமே தெளிவாக அவர் வச்சிருக்காரு. உங்ககிட்ட குறிப்பாக வெளிநாட்டில் வாழக்கூடிய இந்தியர்கள்கிட்ட பல பேருக்கு இந்த நரேட்டிவ்ல என்ன பண்ணுறது அப்படின்றதுக்கு உங்களுடைய நண்பர்கள் யாராவது ஆர்கியூ பண்ணுறாங்க, பாகிஸ்தான் தான் வெற்றி பெற்றுச்சு அப்படின்னா இந்த ஃபைலை அவங்கக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க. இந்த முறை அடிச்ச அடி 26 உயிர்களுக்கு பாகிஸ்தான் கொடுத்த விலை அப்படின்றது 1000 மடங்குல அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொரு முறை தாக்குதல் நடத்தினாங்க, பயங்கரவாத தாக்குதல், அப்பாவி மக்கள் மேலே தாக்குதல் நடத்துறாங்க, பாதுகாப்பு படைகள் மேலே தாக்குதல் நடத்துறாங்கன்னா அதற்கான விலை என்னவா இருக்கும் அப்படின்றது தான் ஆப்ரேஷன் சிந்தூருடைய மிகப்பெரிய மிஷன் அப்ஜெக்டிவ். அது 101% வந்து நமக்கு சால்வ் ஆயிருக்கு. நமக்கு ஏற்பட்ட நஷ்டங்கள் நிச்சயமா நம்ம ராணுவம் ஒரு பிரம்மோஸ் மிசைல் 30 கோடி, கிட்டத்தட்ட 13 மிசைல் நம்ம ஃபயர் பண்ணியிருக்கோம். இதுவே கிட்டத்தட்ட 500 கோடி வரும். நம்ம செலவு பண்ணாலும் எதிரிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நஷ்டம் அப்படின்றது பன்மடங்கு. ரெண்டாவது, நம்ம ஒரு பவர்ல இருந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட பொருளாதாரம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மிகப்பெரியது. பாகிஸ்தானோட மொத்த பொருளாதாரமே SBIல வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வைப்பு நிதியை விட கம்மி. அவ்வளோதான் அவங்க பொருளாதாரம். ஸோ இது நமக்கு ஒரு 100 மடங்கு இதை விட சேதம் எப்படி ஏற்பட்டிருந்தா இந்தியாவுக்கு ஒரு கடுமையான ஒரு பாதிப்பு இருந்திருக்குமோ அந்த அளவுக்கான சேதத்தை இப்போ பாகிஸ்தானுக்கு ஏற்படுத்தியிருக்கு. இதுக்கு தான் அவங்க இப்போ ஃபீல்டு மார்ஷல்ன்ற ரேங்க் எல்லாம் கொடுத்து அசீம் முனீர் போன்ற முட்டாள்களுக்கு இவங்க பெரிய பதவியெல்லாம் கொடுத்து அளவு பார்க்குறாங்க. இப்போ உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் ஏன்னா மிஷன் டீப்ரீஃபிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னும் நிறையான இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் வரும். இந்தியாவுடைய கடற்படை மற்றும் விமானப்படை எல்லாருமே புது வீடியோஸை புது எவிடன்ஸை வர ஷேர் பண்ணுவாங்க. அதை நம்ம தொடர்ந்து அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.